இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசையுடனே மனமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே. அஸ்ட்ரோ டைம் 7 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சதுர்த்தி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 10வது மாதமான அக்டோபர் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், கேது, சூரியன், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அக்டோபர் மாதத்தில் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியில் பயணம் செய்வார். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி துவங்குகின்றது. இந்த நவராத்திரியின் 9வது நாளில் அனைத்து தெய்வங்களிடமிருந்தும் பெற்ற ஆயுதங்களுக்கு அன்னை பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே சரஸ்வதி பூஜை அன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக திகழும் பொருட்களை வைத்து கொண்டாடுகின்றோம். இந்த வருடத்திற்கான சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை 11/10/2024 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. மேலும் விஜயதசமி திருநாள் 12/10/2024 அன்று வருகின்றது. நமக்கு காரிய வெற்றியை தரும் அருளும் திருநாள் விஜயதசமி. எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தில் புதிய தொழில்கள் தொடங்கலாம், பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கலாம், இசை, பாட்டு, நடனம் போன்ற கலைகளை கற்க தொடங்கவும் உகந்த நாள். மேலும் இந்த நாளில் அவரவர் தங்களின் குரு மற்றும் ஆசிரியரை சந்தித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பு. ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் முக்கியம். கல்வி இருந்தால்தான் அதன் மூலம் ஈட்டிய பணத்தை வீரத்தால் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த வகையில் நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் வீரம் தரும் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் தரும் லட்சுமி தேவியையும், இறுதி 3 நாட்கள் கல்வியை வழங்கும் சரஸ்வதி தேவியையும் வழிபடுகின்றோம். நவராத்திரி வழிபாடு நம் இல்லத்தில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி தரும். சரஸ்வதி பூஜை என்று கலைவாணியை வழிபட்டால் கல்வி செல்வம் கிடைக்கும். அதற்கு மறுநாள் விஜயதசமி அன்று அம்பிகையை வழிபட்டு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அது வெற்றியாக முடியும். மேலும் இந்த மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரமாகின்றார். சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். அக்டோபர் 6ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 25ஆம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் புதன், கேது, சூரியன், 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராகு, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் என இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், பொருளாதார நிலை உச்சம், புதிய முயற்சிகளில் வெற்றி, குடும்ப முன்னேற்றம் போன்றவை சிறப்பாக இருக்கும். 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம், இடமாற்றம் ஆகியவையும் திருப்திகரமாக இருக்கும். திருமண கனவுகள் நனவாகி மகிழ்ச்சியை தரும். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக செயல்படுகிறார். அவர் வக்ரம் பெறுவது நன்மைகளை தரும். என்றாலும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். வாழ்க்கை துணையோடு பிரச்சனையும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஏற்படலாம். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து கொண்டேதான்
தான் இருக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் கன்னிராசியில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியான புதன் தனஸ்தானத்திலேயே உச்சம் பெற்று சஞ்சரிப்பது யோகம்தான். அதே நேரத்தில் புதன் லாபாதிபதியாகவும் இருப்பதால் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். போட்டி கடை வைத்தோர் விலகுவார்கள். புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நேத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீர்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைக்கும். மேலும் அக்டோபர் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். எனவே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் படிப்படியாக வளர்ச்சி கண்டு பரவசமடைவீர்கள். பகல் இரவாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கேட்ட சலுகைகளை கொடுக்க உயர் அதிகாரிகள் முன்வருவார்கள். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். மேலும் அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். அக்டோபர் 15ஆம் தேதி குரு ரிஷபராசியில் வக்ரம் பெறுகிறார். இந்த இரண்டு கிரகமும் முரண்பாடான கிரகங்கள். இவர்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. சில நல்ல வாய்ப்புகள் உங்கள் கை நழுவி செல்லலாம். ஒரு சிலர் விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். இடமாற்றம் திருப்திகரமாக அமையாது. கடன் சுமை கூடும். தொழில் பங்குதாரர்களால் பிரச்சனை உருவாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். கூடுதல் விரயமும் உண்டு. மேலும் எடுத்த காரியத்தில் அவ்வப்போது தடைகள் வரலாம். அதை சற்று முயற்சி எடுத்து முறியடித்து வெற்றி காண்பீர்கள். பண வரவுக்கு தகுந்தாற்போல் செலவும் இருக்கும். ராகு சாதகமற்ற இடத்தில் இருப்பதால் சிலர் பொல்லாப்பை சந்திக்கலாம். எனவே வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மனதில் வேதனை வரலாம். பொறுமையுடன் விட்டு கொடுத்து போகவும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பொருள்கள் திருட்டு போக வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வைகள் சிறப்பாக அமைந்துள்ளதால் எந்த பிரச்சனையையும் முறியடித்து வெற்றிக்கு வழி காண்பீர்கள். துணிச்சல் பிறக்கும். பொன்பொருள் கிடைக்கும். பெண்கள் மிக உறுதுணையாக இருப்பார். கணவன் மனைவியிடையே அன்பு பெருகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பலுவும் அலைச்சலும் இருக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். அரசு வேலையில் இருப்பவர்கள் வேலையில் அதிக அக்கறையுடன் இருக்க வேண்டும். குருவின் பார்வையால் வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கு தடை ஏதும் இல்லை. வியாபாரத்தை பொறுத்தவரை இருப்பதை சிறப்பாக நடத்துவதே சிறப்பு. பணவிரயம் ஏற்படலாம். வாடிக்கையாளரை அதிக முயற்சி எடுத்து தக்க வைக்க வேண்டி வரும். அரசு வகையில் இருந்து வந்த அனுகூலமற்ற போக்கு மறையும். சிலர் தீயோர் சேர்க்கையால் பணத்தை விரயமாக்கலாம். எனவே யாரிடமும் பார்த்து எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட மற்றும் பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். குருவின் பார்வை சிறப்பாக அமைந்துள்ளதால் பகைவர்களின் சதி உங்களிடம் ஈடுபடாது. அவர்கள் சரணடைவார்கள். குடும்ப பிரச்சனையை தொழிலில் காட்டாமல் இருந்தால் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சீராக இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். வெளியூர் வாசம் நிகழும். அரசியல்வாதிகள் சமூக நல சேவகர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைப்பது அரிது. அரசியல்வாதிகள் சிலர் மன உளைச்சலுடன் காணப்படுவீர்கள். மாணவர்கள் ஆசிரியர்களின் உதவியை கேட்டு பெறுவது நல்லது. குருவின் பார்வையால் தேர்வுகள் சிறப்பாக நடக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சீராக இருக்கும். உழைப்பே உங்கள் முதலீடு. அனாவசிய செலவை குறையுங்கள். யாரையும் நம்பி காசை கொடுத்து விட வேண்டாம். எந்த வேலையும் உங்கள் நேரடி பார்வையில் நடப்பது நல்லது. மானாவாரி பயிரில் நல்ல மகசூல் கிடைக்கும். விவகாரங்கள் சுமாராக இருக்கும். பெண்கள் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து போகவும் சிலர் ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை உருவாகும். வீட்டிற்குள் சில பிரச்சனை வரலாம். பொருள் இழப்பு ஏற்படலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும். உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்ய வேண்டும். வியாபாரம் நல்ல வருமானத்தை தரும். குரு பகவானின் பார்வையால் திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் கைகூடும். அதுவும் நல்ல வரனாக அமையும். மேன்மை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதனால் வாழ்க்கையில் வளம் காண்பீர்கள். உடல் நலனை பொறுத்தவரை கேதுவால் சில உபாதைகள் வந்தாலும் பாதிப்புகள் ஏற்படாது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு துர்க்கை வழிபாடு தடைகளை கடந்து உங்களை முன்னேற்றும். ஏழைகளுக்கு ஆடை தானம் செய்யுங்கள். குறிப்பாக சிவப்பு நிற துணிகளை கொடுத்து வாருங்கள். காளியின் அருள் கிடைக்க அர்ச்சனை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உளுந்து கொள்ளு தானம் செய்யுங்கள். நாக தேவதையை வணங்கி வாருங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மாலை அணிவித்து வழிபாடு நடத்துங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அனைத்து நன்மையை வழங்கும்.